வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு லிட்டில் டெக் அண்ட் லிட்டில் ஹெல்த். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, அதாவது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இல்லாமல், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட்லேயே வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணுறது, அதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எடிட் மீன்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு பஞ்ச் ஆஃப் பேஜஸ் உள்ள ஒரு பிடிஎஃப் ஃபைலை எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புது வரவாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணக்கூடிய நியூ வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ வந்து பிடிஎஃப் ஃபைலை எப்படி வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ வந்து எம்எஸ் ஆஃபீஸ் அந்த 365 ப்ரோ ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் வேர்ட் ஃபைல் சாஃப்ட்வேரு. இதில் வந்து ஒரு ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம எந்த ஃபோல்டரில் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போகிறேன். அந்த ஃபோல்டரில் போய்ட்டு நான் டவுன்லோட்ஸில் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதனால் நான் டவுன்லோட் ஃபோல்டர் போயிருக்கேன். இப்போ இந்த டவுன்லோட் ஃபோல்டர் வந்து அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணேன். அப்போ வந்து நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி காட்டுது, அதாவது வார்னிங் மெசேஜ் மாதிரி. என்னன்னா, இந்த நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற பிடிஎஃப் ஃபைலை வந்து ஒரு எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட் ஆக்கணுமா அப்படின்னு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன் சொல்லுது. அதாவது நம்ம வந்து அப்போ வந்து இதை எடிட் பண்ண அலோவ் பண்ணுச்சுன்னா எக்ஸாக்ட் ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபைல் மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு நிறையா அந்த கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ ஒன்ஸ் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுனா அந்த டாக்குமெண்ட் வந்து லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆனோடனே இதில் வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணதுனா ஆட் பண்ணலாம், எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு காட்ட பாருங்க. சரிங்களா? இது மாதிரி நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ நம்ம அங்கெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி தேவையானதாக மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் என்னென்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது, இது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒன்ஸ் நீங்கள் மாற்றினோன்னே மறுபடியும் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணி நீங்கள் என்ன ஃபார்மேட்னா சேவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ சேவர்ஸ் கொடுத்து சேவர்ஸ் கொடுத்து நம்ம வேறு என்ன ஃபார்மேட்லாம் மாற்றிக்கலாம். அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் பிடிஎஃபாவோ இல்லை வேறு என்ன ஃபார்மேட் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் பிடிஎஃப் திருப்பி பிடிஎஃபாக மாற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் ஃபைல் வந்து அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். லிட்டில் டெக் லிட்டில் ஹெல்த் பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சேவ் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணால் டெக்ஸ்ட் ஆட் ஆகிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து இது மாதிரி ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேர்டில் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அதாவது எடிட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்காங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் ஷேரும் வாழ்க்கையில் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பிக் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா எவ்ரிடே வந்து லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் அதை டீச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளும் வந்து ஒரு புது டெக்னாலஜியை கற்ற மாதிரி இருக்கும், அடுத்தவங்களுக்கும் ஒரு டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன சொல்லி இன்றைக்கி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு
சின்ன ஸ்மால் டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருக்குல்ல. ஒரு சில பேத்துக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்காது, எனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்காது, ஐ லைக் ஒன்லி திஸ் ஃபுட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் வாழ்க்கையில் வந்து எல்லா ஃபுட்டையும் விரும்பி சாப்பிடணும். எல்லா இதையும் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி விரும்பி சாப்பிட்டா தான் வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து உடம்பு ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, கண்டதை தின்னால் குண்டன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் எதையும் அவாய்ட் பண்ணாமல் எல்லா ஃபுட்டையும் எடுத்து விரும்பி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக வாழுங்க சொல்லி இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.